வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம். ஆகஸ்ட் மாசம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய தேவ ரகசியத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த தேவ ரகசியம்னா என்னன்னு தெரியும். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நேரம்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட தேவ ரகசிய நேரத்தை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய நியாயமான ஆசைகளும் விருப்பங்களும் கனவுகளும் உடனடியா நிறைவேறதுக்கு இந்த தேவ ரகசிய நேரத்துல நான் சொல்ற முறைப்படி 5 நிமிஷம் நான் சொல்லக்கூடிய பொருளை நீங்க பாத்துக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருந்தாலே போதும். நிச்சயமா உங்க வேண்டுதல் உடனடியா நிறைவேறும். இது என்ன பரிகாரம், தேவ ரகசிய நேரம் நாளைக்கு எப்ப வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்ன தேவ ரகசிய நேரம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல தொடர்ந்து கடந்த 1 வருஷமா இந்த தேவ ரகசிய நேரத்துக்கான பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் சொல்ல போனா நம்ம சேனல்ல மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேவ ரகசியம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா நமக்கு 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். 28வதா ஒரு நட்சத்திரம் இருக்கு. இது இன்னைக்கு நமக்கு கிடையாது, மறைஞ்சு போன நட்சத்திரம்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த காலத்துல இந்த நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரமா இருந்ததா சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம். ஏன் இந்த நட்சத்திரம் மறைஞ்சு போச்சுன்னா, இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய டைம்ல நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துக்கும் நமக்கு 100% வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். நிறைய பேரு இந்த தேவ ரகசிய நேரத்தை தவறா பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி கிருஷ்ணர் அவரோட மயில் இறகுக்கு பின்னாடி இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைச்சு வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. பாரத போர் நடக்கும்போது சகுனி துச்சாதனன் கிட்ட சகாதேவன் கிட்ட போய் எந்த நேரத்துல இந்த போர் நடந்தா நமக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி நேரத்தை குறிச்சிட்டு வர சொல்லி கேட்டிருக்கிறாரு. ஜோதிடத்துல வல்லுனரான சகாதேவன் என்னதான் சகுனி எதிரியா இருந்தா கூட நியாயமான முறையில இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை குறிச்சு கொடுத்ததா சொல்லுவாங்க. இத பார்த்துக்கிட்டு இருந்த கிருஷ்ணர் அவரோட மயில் இறகுல இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைச்சு வச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் கௌரவர்கள் போர்ல தோற்று போனதாவும் சொல்லுவாங்க. இப்போ இதுல இருந்தே இந்த அபிஜித் நட்சத்திரம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரம் தான் நாளைக்கு நமக்கு வருது. இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைக்கு பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து செய்யறது தான் நல்லது. ஒரு சில பரிகாரங்கள் நம்ம வீட்ல இருந்து செய்யும் போதுதான் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இப்போ அந்த தேவ ரகசிய நேரம் எப்ப வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலை 4:45 இந்த நேரம் நமக்கு ஆரம்பமாகுது. நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 11:40 இந்த நேரம் நமக்கு முடியுது. அதாவது நாளைக்கு காலையில 4:45 AM ஆரம்பிச்சு நாளைக்கு காலையில 11:40 AM இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் முடியுது. இதுல ஒரு குறிப்பிட்ட 24 நிமிடம் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். அந்த நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு காலையில 10:12 இருந்து 10:36 வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமா இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட 24 நிமிஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சா போதும். இப்படி இந்த குறிப்பிட்ட 24 மணி நேரத்துக்குள்ள உங்களால செய்ய முடியாது, ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நாளைக்கு காலையில 4:45 இருந்து ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சு 11:40 வரைக்கும் இருக்கக்கூடிய டைம்ல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபிளான டைம் பார்த்து நீங்க செஞ்சுக்கோங்க. இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர் தேவைப்படும். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் போதும். இந்த தண்ணீரை ஊத்தி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுல் நமக்கு கட்டாயமா தேவைப்படும். இந்த கண்ணாடி பஞ்சபூத தத்துவத்தால ஆனது, மண் சக்தியை குறிக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம எண்ணங்களை பிரபஞ்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சக்தியும் இந்த கண்ணாடிக்கு அதிகம். அடுத்ததா நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும். எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை தவிர வேற எந்த கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்தை ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலுக்காக செய்யுங்க. உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும், ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு நிறைவேறாத வேண்டுதல் எதுவா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, இப்படி எதுவா இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம். திருமண தடை நீங்கிறதுக்காகவும் செய்யலாம், கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்காகவும் செய்யலாம். இப்படி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, என்ன ஆசை நிறைவேறாம இருக்கோ, அதுவும் நியாயமான ஆசையா இருக்கணும். அதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான மனநிலையில உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நீங்க வெறும் தரையில உட்கார்ந்து பண்றீங்கன்னா ஏதாவது ஒரு விரிப்பை விரிச்சு உட்கார்ந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெட் மேல, சோஃபாக்கு மேல, சேர்ல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஈஸ்ட் அப்படி இல்லைன்னா நார்த் டைரக்ஷன், கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்து உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல உங்க வேண்டுதல் என்னவோ அது நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி பாஸ்ட் டென்ஸ் அப்படி இல்லைன்னா பிரசன்ட் டென்ஸ்ல எழுதிக்கோங்க. வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைத்து விட்டதுன்னு எழுதுங்க. அதே மாதிரி எதிர்மறையான வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டாம். கடன், கஷ்டம், நோய், அடகு வச்ச நகையை மீட்கணும், தடை விலகணும், இது எல்லாமே எதிர்மறையான வார்த்தைகள் தான். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எனக்கு பணவரவு அதிகரித்து விட்டதுன்னு சொல்லி எழுதுங்க. அதே மாதிரி அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு பணவரவு அதிகரித்து விட்டதுன்னு சொல்லி எழுதினாலே போதும். நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்படி உங்க வேண்டுதல் எழுதினதுக்கு அப்புறமா அதை சுத்திலும் ஒரு வட்டத்தை வரைஞ்சுக்கோங்க. அதாவது சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கிள்க்கு மேல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய டம்ளர் வச்சுட்டு அதுல தண்ணீரை ஊத்திக்கோங்க. அந்த டம்ளர் ஃபுல்லா தண்ணீர் ஊத்திக்கிட்டு இப்போ நீங்க முதுகு தண்டை நேரா வச்சு உட்கார்ந்துக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்க வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த தண்ணீரை உங்க கண்ணால பாருங்க. இப்போ நாம கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறதுனால அந்த கண்ணாடி டம்ளருக்கு கீழே இருக்கக்கூடிய பேப்பர்ல நாம எழுதி வச்சிருக்கக்கூடிய நம்ம வேண்டுதல் அந்த தண்ணீர் வழியா உங்களுக்கு தெரியும். உங்க கண்ணால தண்ணீர் வழியா உங்க வேண்டுதலை நீங்க பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது அந்த வேண்டுதல் நிறைவேறிட்டா எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில அந்த உணர்வுகளை அனுபவிங்க. அதே மாதிரி அந்த நேரத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரியும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்க கைக்கு வர்ற மாதிரியும், உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை பாராட்டுற மாதிரியும், நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியும், சந்தோஷமா முதல் நாள் வேலைக்கு கிளம்பி போற மாதிரியும் இப்படி கற்பனை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுடைய கற்பனை சக்தியை பொறுத்தது. முடிஞ்ச அளவுக்கு டீடைலா, தெளிவா, நுணுக்கமா கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி 5 நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பார்த்தா போதும். இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இதுக்கப்புறமா அந்த தண்ணீரை யாருக்காக வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்க கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லுங்க. சப்போஸ் அவங்க உங்க பக்கத்துல இல்லைன்னா அந்த தண்ணீரை நீங்களே குடிச்சுக்கலாம். அடுத்ததா நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பரை கிழிச்சு கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுறலாம். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எளிமையான முறையில எல்லாருமே செய்யக்கூடிய வகையில இருக்கிற பரிகாரங்களை தான் எப்பயும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த வகையில நாளைக்கு வரக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த தேவ ரகசிய நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழியை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை
நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.